சூப்பரா இருக்கு. வெல்கம் டு ஜஷ்விதா இல்லம். இன்னொன்று வந்து டிவி யூனிட். இந்த ஸ்டான்லியர் லைட்டோட நம்ம ஃபால் சீலிங் பாருங்க. இன்னும் என் புள்ள உட்கார்றதுக்கு நேரமான வீடு இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. அன்னைக்கு நான் வண்டியில வரும்போது அழுதுகிட்டே வந்தேன். இதுதான் நம்ம வீட்டோட எலிவேஷனு. ரவுண்ட் மிரர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ரவுண்ட் மிரர் வந்து இங்க தான் வரும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சான்லியர் லைட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். எலிவேஷனோட வந்து பாத்தீங்கன்னா ஹாலு பூஜா சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். விட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காட்டியிருந்தோம் இல்லையா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்கலாம். மெயின் டோர்லாம் எப்படி பண்ணிருக்கோம் சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போலாமா? கேட்ல இருந்து அப்படியே ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பால் காய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சீரியல் லைட்லாம் வந்து போட்டுட்டாங்க. சீரியல் லைட்லாம் போட்டாங்களா? ஆமா. நம்ம எலிவேஷன் லுக் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன். காட்டிடலாமா? எல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு வாழை மரம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிடுவாங்க. ஸோ இன்னும் வந்து டென்த் எல்லாம் போறதுக்கு முன்னாடி எலிவேஷன் காட்டலாம் சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ எப்படி இருந்து கீழே இருந்து காட்டுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே இருந்து அப்படியே பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட எலிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த சாண்டில் கலர் மாதிரி ஒயிட் கலர் தான், அதுவுமே லைட் கலரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பார்டரில் வந்து டார்க் கலர் ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இங்க் கிரே. ஆமாம். எலிவேஷனில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எலிவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே கிளாஸ் வச்சிருக்குமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட்டாக ஒரு லைன் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து ஸ்டீல்லே பண்ணி வுட் கலர் கிரைன்ஸ் கொடுத்துருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் வந்து பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டிருக்கோம். அது வந்து கிளாஸ் ஃபைபர். அது ஆமாம், பாலிகார்பனேட் ஷீட். பாலிகார்பனேட் ஷீட் தெரியாதெல்லாம் நீ தான் கரெக்டாக சொல்லணும் பேபி. சரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஏன்னா அது எலிவேஷன் வந்து பார்க்கணும் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக. ரொம்ப ஹைட்டாக இருந்ததா சீலிங்கு. ஸோ அதனால ஸோ இங்கே ஒரு தடுப்பு போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால சூப்பராக இருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, எஸ்எஸ் கேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபுல்லாகவே பேபியாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணது. கையால் டிராயிங் பண்ணி கொடுத்து அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது. கொஞ்சம் இந்த கீத்து இருக்கிறதுனால இங்கே மறையுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக பார்க்கலாம். உள்ள போகலாமா? போகலாம். பார்க்கிங். ஸோ நம்ம பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங் டைல்ஸு. ஆமாம். ஸோ பார்க்கிங் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கட்டமாக அப்படியே ஒரு மாதிரி செக்குடு அந்த அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளைனாக போட்டிருக்கோம் பார்க்கிங்க்கு. பேட்டர்ன் வந்து 2 அடிக்கு 1 அடி 1 அடிக்கு 1 அடி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் மாற்றி போட்டிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலி, இந்த ஜாலி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காதுன்றதுனால ஸோ ஃபுல்லாக ஜாலி வந்து போட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ்லாம் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் மீட்டர் பாக்ஸ் கூட கலராக பண்ணியிருக்கீங்க. ஸோ மீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அழகாக பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அது ஓப்பனாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இல்லைல்ல. ஸோ இதனால நீட்டாக இருக்கு இல்லையா. ஸோ கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் கலர் இல்லை என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். வாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயுமே டைல்ஸ்லாம் நம்ம ஒட்டவே இல்லை. பிளைனாக எல்லா இடமே இது மாதிரி பிளைனாக தான் இருக்கும். நம்ம பாத்ரூமில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருப்போம். டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் மட்டும் தான் வால் டைல்ஸ் வந்து ஒட்டியிருப்போம். அது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர். ஸோ மெயின் டோர்ல இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மெயின் டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போடணும், பூட்டு மாட்டணும். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ மெயின் டோர் வந்து நம்ம நில வைக்கிற ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. நல்லா பெரிய நில ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இவ்வளோ பெருசு நில, பெரிய நில. ஆமாம், நில வந்து நல்லா பெருசாக இருக்கும். நம்மளோட டோர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். லைனா ஒன்லி ஸ்ட்ரிப் லைன் மாதிரி அந்த இது மட்டும் இருக்கிற மாதிரி இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா நீட்டா இருக்கணும்ன்றதுக்காக சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். டோர்ல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் டிசைன் அப்புறம் பிளைனா இருக்கும் ஒரு கதவுல. சோ அதே மாதிரி லைன் டிசைன் பிளைனா இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டோர் டிசைன். பெரிய ஹேண்டில் போடணும் சங்கீதா. ஆமா. சோ பெரிய ஹேண்டில் போட்டாதான் இந்த டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லுக் கிடைக்கும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வெறும் கூட்டு போடுறதுக்கு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. பெயிண்ட் தெரிக்காம இருக்கிறதுக்காக இந்த வச்சிருக்கோம். போட்டு வந்து பார்த்தா சுருட்டி வச்சிருக்கோம். ஸோ ஜன்னல் வந்து கம்பி மாதிரி வச்சு கண்ணாடி 2 பக்கமும் கண்ணாடி. ஸோ இதான் நம்மளோட மெயின் டோர். ஸோ மெயின் டோர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ், படிக்கட்டு பத்தி சொல்லவே இல்லை. படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல கிரானைட் வச்சு அதுல வந்து பேட்டர்ன் ஒயிட் கலர்ல டைல்ஸ். இது கிரானைட், இது வந்து டைல்ஸ். ஸோ நல்லா அகலமாக படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து இருக்கும். இப்போ ஒரு கால் ஃபுல்லாக வந்து வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ தடுக்காமல் இருக்கிற மாதிரி. ஸோ
இதான் பாருங்க நம்ம ஸ்டெப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஹால் உள்ள போலாமா? போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டோட ஹால் பார்க்கலாம். வெல்கம் டு சங்கீதா வினோத் இல்லம். சங்கீதா வினோதா? ஜஷ்விதா இல்லம். சரி. வெல்கம் டு ஜஷ்விதா இல்லம். சூப்பர். உங்க எல்லாரையும் அன்புடன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்றோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹால் வீடு. சோ உள்ள வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான லுக் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டபுள் லைட் சீலிங் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 21 அடி ஹைட்டு. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா பால்கனி மேல இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால்கனி. சோ மேல வந்து சாண்டியர் லைட் வந்து போட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரோப் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்டியர் லைட் வந்து போட்டிருக்கோம். சோ இந்த சைடு தான் फ्रेंड्स நம்ம வீட்லயே நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். 2 இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஆமா ஆமா. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. இன்னொன்னு வந்து டிவி யூனிட். டிவி யூனிட். சோ என்ன அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சங்கீதா. फ्रेंड्स நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிரம்மாண்டமா நீட்டா அழகா வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் தான் வந்து. சோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. வாங்க பாத்துடலாமா? வேற யாரும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டை கட்டினது வேற யாரும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க காலேஜ் மேட். நாங்க எல்லாமே சிவில் இன்ஜினியர் ஒரே கிளாஸ்ல ஒரே இதுல தான் படிச்சோம், ஒரே காலேஜ் தான் படிச்சோம். இவங்க வந்து சென்னையில ட்ரீம் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க. அங்க இருந்து வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு வந்து ஃபுல்லாவே பிளானிங்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் எல்லாம் இவங்க டீம் தான் பண்ணாங்க. ஆமா. ஃபுல்லாவே இந்த டபுள் லைட் சீலிங் ஐடியாஸ், நிறைய பெரிய பெரிய ஜன்னல் வைக்கணும், நிறைய விண்டோஸ் வைக்கணும், இந்த ட்ரையாங்கிள் விண்டோஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணது எல்லாமே நம்ம சைமனும் லோகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அது வந்து நான் முக்கியமா சொல்லிக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரா எல்லாமே பிளான் பண்ணிருந்தாங்க. இப்போ அவுட்புட் வரும்போது தான் கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க கம்பெனி பேரு ட்ரீம் கேஸ்டல். உங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லையே. என் பேர் லோகேஷ். சைமன் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ்லாம் செலக்ட் பண்ண வந்திருந்தாரு. எல்லாமே ஒவ்வொரு பொருளும் செலக்ட் பண்றதுக்கு முக்கியமா சைமன் தான். மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்த டைல்ஸ் வந்து கிரீன் கலர் சூப்பரா இருக்கு சொல்லியிருந்தாங்கண்ணா. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் செலக்ட் பண்ணாரு கிரீன் கலர். ஸோ இது வந்து நம்ம வினோத்துக்காக ஒரு லக்ஸரியா வேணும் கேட்டாங்க, அதனால அவருக்காக மட்டும்தான். மெயினா என்ன கேட்கறதுன்னா, வீடு சின்னதா தான் இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லி லோகேஷ் கிட்ட முதல்ல சொல்லிட்டேன். அதனாலதான் இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்தாரு. அதனால இப்போ அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி லக்ஸரியா ஒரு வில்லா கட்டணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பட்ஜெட்ல கட்டணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து வினோத் கொடுத்துருவாரு. அதில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட லிங்க், கான்டாக்ட் நம்பரும் டீடைல் எல்லாமே கொடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க கால் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச லக்ஸரியான ஒரு பட்ஜெட் வில்லா கட்டுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் லைன். ஆமா ஆமா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல 2 பக்கமும் வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உடன் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடி இந்த பேனல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனல் டிசைன். ஸோ அடுத்து வந்து சின்ன சின்ன கோடு போடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வுட் டெக்ஸ்சர்ல லூவர் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப் டு சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அப் டு சீலிங் வரைக்கும் பண்ணிருக்கோம். அது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, 2 ஷீட்டுக்கும் உள்ள ஜாயிண்ட் தெரியாம இருக்கிறதுக்காக கோல்டன் ஸ்ட்ரிப் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கொடுக்குது. பெரிய டிவி தான் போடணும் சகிதா நம்ம ஹாலுக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாலுக்கு வந்து பெரிய டிவி போட்டாதான் நமக்கு பார்க்க நல்லா இருக்கும். சோஃபா செட் நம்ம ஹால் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஆமா. சோ இதான் வந்து டிவி யூனிட். அதுல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம விண்டோஸ் காட்டியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரையாங்கிள் விண்டோஸ். நம்ம வீட்ல என்ன டிஃபரண்டா இல்ல அப்பப்போ சொல்லி காட்டுறேன். எங்க வீட்ல முக்கோண ஜன்னல். ஆமா. சோ இதான் ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த சைடு இப்படி ஓபன் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு, ஒரு பக்கம் வந்து ஓபன் பண்ற மாதிரி. ஆமா, ஏர் ஃப்ளோவும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கணும்ன்றதுக்காக விண்டோஸ் ஜன்னல் வச்சிருக்கோம். ஆனா சங்கீதா, இந்த விண்டோஸை நம்ம செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கஸ்டமைஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. ஆமா, எங்களுடைய தாய் மாமா தான் செஞ்சு கொடுத்தாரு. எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். மெயின் டோர்ல இருந்து எல்லாமே வந்து மரம் எடுத்து கூட இருந்து அம்மாவோட தம்பி தான் பண்ணாரு. டிவி யூனிட் பாக்ஸ்
பிரம்மாண்டமான டிவி யூனிட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அப்படியே மேல பாத்தீங்கன்னா சாண்டியர் லைட் இருக்கு. சாண்டியர் லைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போய் மேல இருந்து பார்த்தா தெரியும், நல்லா அழகா வந்து இருக்கும். அப்புறமா காட்டுறேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் ஆவலா கேட்டது உங்க பூஜா ரூம் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜா ரூம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வழக்கமாக ஸோ இங்கே வந்து மயில் டிசைனு அப்புறம் இந்த ரவுண்டு டிசைன் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆமா, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம பூஜா ரூமே டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டங்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜா யூனிட் ஓப்பன் பண்ணிட்டா ஓப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா யூனிட் வந்து பெருசாக போட்டோம். இதுல வந்து ஃபுல்லாகவே போட்டோம். இது ஃபுல்லாக பிளான் பண்ணது ஃபுல்லா போடலாம் தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெருசு வேண்டாம், சின்னதாக இருந்தாலும் நல்லா அழகாக நீட்டாக இவ்வளோ நிறைய போட்டோ வச்சு நல்லா நிறைவா வந்து ஆமா சின்னது பண்ணியாச்சு. ஸோ இப்படி நேரம் போட்டோம்னா வாசல் மெயின் டோருக்கு நேரா இருக்கும்ன்றதுனால நம்ம அப்படியே ஓரமா வச்சா சென்டர்ல ஹாலுக்கு சென்டர்ல வச்சாச்சு. ஸோ இங்க வந்து நம்ம கிச்சனையும் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா. பூஜா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்த மாதிரி இருக்கணும் சொல்றதுனால இந்த ஓரமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதான் வாழை இலைலாம் போட்டு படைக்க வாழை இலை போடுறதுக்கு இங்கேயுமே நாங்க குவாட்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சாமி வைக்கிறதுக்கு குவாட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். நம்ம பெருசா பண்றோம்னா வாழை இலை கீழே கூட போட்டு படைக்கலாம். ஆமா. அப்பா வராரு ஜெஸ்விதா தாத்தா தாத்தா தூக்கி வராரு ஒரு பாப்பாவா. ஆமா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம புத்தா சிலை குபேர சிலை ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நல்லா டிசைனா எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஷோகேஸ் ஸ்பேஸ் அவ்வளோதான். அதுக்கு லைட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு. எல்லாமே நம்ம அழகு பார்க்கறதுக்கு இதுக்கப்புறம் தான் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்லாம் வாங்கி அதெல்லாம் வைக்கணும். என்னம்மா தாத்தா? ஏய், தாத்தாவை பார்த்ததும் ஒரே ஜாலி தான் இருக்கு. நம்ம வீடு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், நல்லா பெருமையா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அம்மா வந்து ரொம்ப நாளா நான் வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து பார்த்துட்டு வந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருந்தோம். அப்போ எல்லாமே பிரிச்சுட்டு லைட்லாம் போட்டு கிளீனா இருக்கு. எப்படி பாருங்க நம்ம வீடு சூப்பரா இருக்கு. எப்படி அப்படின்றாரு. ஆமா. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தது. எங்க அப்பா அம்மா பெருமைப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருக்கோம். பெருமைப்படுறாங்க இல்லை சந்தோஷப்படுவாங்க. நம்ம பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு நிம்மதியா இதுக்கப்புறம் இருக்கலான்ற ஒரு மன சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமா, வாடகை வீடு மாறி மாறி இருந்ததுனால இப்ப ரொம்ப ஹாப்பியா. அன்னைக்கு எங்க அப்பா ஃபீல் பண்ணாரு. நாங்க வந்து வாடகை வீட்டுக்கு போறப்ப சொல்லிட்டு வந்த பாப்பா தூக்கின்னு அன்னைக்கு ஃபீல் பண்ணாரு. இன்னும் என் புள்ள உட்காரத்துக்கு நேரமான வீடு இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. அன்னைக்கு நான் வண்டியில வரும்போது அழுதுகிட்டே வந்தேன் நான். ஐயா நம்ம அப்பா வந்து பார்த்தோன்னா நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க சந்தோஷமா இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம வீடு வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணோம். ஆமா, வீடு கட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்தது. ஆமாம். ஸோ வீடு கட்டி அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்காங்க. ஆனா மாமாலாம் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் வந்து இது வேனிட்டி ஏரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் மிரர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ரவுண்ட் மிரர் வந்து இங்கே தான் வரும். ஸோ அதனால அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் இருந்தது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. ஆமா, நம்ம படிக்கட்டு கீழேயே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேனிட்டி ஏரியா. வாஷ் பேஷனு ப்ளூ கலர்ல நல்லா பெருசா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் 3 தீம் தான், 3 கலர். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட், ஒரு ப்ளூ கலர், அதோட ஒரு வுடன் ஷேட். அவ்வளவுதான். இந்த கலர் தான் வேற எந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஜன்னல் வந்து பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து கீழ் ஃப்ளோர்ல வந்து மேல வரைக்கும் நாங்க கொடுத்துறோம் பெருசா. அப்புறமேட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா பட்ஜெட் இது அதிகமா போச்சா. எவ்வளோ ஜன்னல் வைக்கிறோமோ அவ்வளோ பட்ஜெட் அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் நாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, ஃபிக்ஸட் கண்ணாடியா பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கீழே ஃபிக்ஸ்டு மேலே ஃபிக்ஸடு இங்கே வந்து திறக்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சமாவது நமக்கு காத்தோட்டமாக வேணுன்றதுக்காக இப்படி தள்ளி. ஸோ நமக்கு வந்து காற்று வரணும், வென்டிலேஷன் இருக்கணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேனிட்டிலே இந்த சைடில் வந்து லைட்டு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்டு சூப்பராக இருக்கணுன்றதுக்காக. அப்படியே நம்மளோட ஸ்டேர் கேஸை காட்டலாம் சங்கீதா. படிக்கட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வேற லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு டிசைன் படிக்கட்டு தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் பில்லர் பாருங்க, வுட் பில்லர் ஒன்று போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்லே. நல்லா கிராண்டா அழகா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது நம்ம பண்றதுக்கு நிறைய வந்து ஒர்க் இந்த
நிறைய ஆமா இந்த ஸ்டேர் கேஸ் பண்றதுக்கு நிறைய செலவும் ஆச்சு, ஒர்க்குமே ஆச்சு, டிஃபிகல்ட்டா இருந்தது ரொம்ப. கட் பண்ணி பிளேவுட் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பி கட்டி கான்கிரீட் போட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு கிரீன் கலர் ஷேட் வரும். இந்த கிரானைட் கிரீன் கலர் ஷேட்ல கிரானைட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்னா உட்டன் கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணிருக்கோம். உட்டன் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கிரைன்ஸ்லாம் வந்து வுட் மாதிரியே தெரியறதுக்காக வுட் கிரைண்ட்ஸ் பண்ணிடலாம். எஸ்எஸ் வித் கிளாஸ் போட்டு சேஃப்டியாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெறும் கிளாஸ் மட்டும் போட்டு மேலே ஹேண்ட் ரயில் வைக்கலான்னு பார்த்தோம், அது வந்து வைப்ரேட் ஆகும், சேஃப்டி இல்லைன்றதுனால நம்ம நல்லா ஃபிக்ஸட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் வித் எஸ்எஸோட பண்ணியாச்சு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் ஏறி வா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஹாலு. பாருங்க இந்த படிக்கட்டில் ஏறிக்கிட்டே நம்ம ஹாலை பார்க்கலாம். ஃபேன்லாம் இப்பதான் மாட்டணும் நைட்டு. லாபி மினி ஹால். மினி ஹால்னு சொல்லிட்டு இருந்தேன், மினி ஹால்னு சொல்லக்கூடாது லாபின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மினி ஹால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ்ல இருந்து அப்படியே கனெக்ட் ஆகுற மாதிரி அப்படியே எஸ்எஸ்க்கு கண்ணாடி போட்டாச்சு. இந்த சைடு வாங்க நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாண்டியர் லைட் வந்து போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாண்டியர் லைட்டு. அதனால இதை நான் பார்த்த உடனே செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். சங்கீதா வந்து இன்னொரு கலர் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 18 லைட் வந்து இதுல இருக்கும். நான் இன்னொன்னு வந்து ஒயிட் கலர்ல பார்த்தேன், அது வந்து 24 லைட்டு. அதுவே ஒரு பூ டிசைன் தான். ஸோ ஆனா அதை விட இது நல்லா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டு. இந்த அந்த பிளேட்லாம் வந்து ஆமா அது வந்து ரோஸ் கோல்டு. ஆமா. ஸோ அதுல 2 பல்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி, அதுல 2 பூவு மொட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி. நார்மலாக ஒரு சாண்டில் லைட் அப்படி கூண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, பெருசாக பந்து மாதிரி இருக்கும், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலு அப்புறம் வந்து துணி கடையெல்லாம் இருக்கும், கமர்ஷியலாக வந்து நிறைய. ஆமாம் நிறைய வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக கொஞ்சம் வந்து நல்லா வந்து பார்வையாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து போட்டோம். இந்த டைப்பில் போட்டிருக்கோம் நாங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரோப் இருக்கு இல்லையா, அந்த ரோப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே எவ்வளோ மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது கழட்டி போகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிறிஸ்டல் நிறையா இருந்தீங்கன்னா அந்த கிறிஸ்டலை ஒன்றுனா கழட்டி மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட இது ஈஸியாக கழட்டி மாற்றிக்கலாம். இதுலேயே 3 கலர் வரும். ஸோ இது வந்து வார்ம் லைட்டு, ஒயிட் லைட்டு, நியூட்ரல் லைட்டுன்னு சொல்லிட்டு 3 கலர் 3 in 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபால் சீலிங் பாருங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொத்தமாக ஃபால் சீலிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாலோட ஃபால் சீலிங் பார்க்கலாம். ஹாலில் வந்து இந்த டபுள் லைட் இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் பேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஆமாம் இந்த கேப்புக்கு மட்டும் ஹாலில் வந்து உட்டன் சீலிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே. ஆனால் அது உட்டு கிடையாது, அது ஒரு ஃபால் சீலிங் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குவாலிட்டி இன்டீரியர்ன்றவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நம்ம ஃப்ரெண்டு தான், அவங்க கடலூர் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்டு தான். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அவரையும் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா அவ்வளோ பக்காவாக வந்து நமக்கு வந்து இன்புட்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கான்டாக்ட் டீட்டெயிலாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூப்பிட்டு வந்து எல்லாமே ஆமாம் இன்டீரியர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மொத்த இன்டீரியருமே டீட்டெயிலாக வந்து சொல்ல சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பிஸியாக இருக்கிறதுனால வர முடியல. நான் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு வந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸோ இதோட ஃபால் சீலிங் ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக ஃபால் சீலிங் எல்லாமே சிம்பிளாக நீட்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ இதான் வந்து இங்கே ஃபால் சீலிங் லைட் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்குது லைட்டு தான். ஆமாம் லைட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்டியர் லைட்டோட நம்ம ஃபால் சீலிங் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் லைட் வந்து போட்டிருக்கோம். இங்கே ஒரு 4 கார்னருக்கும் 4 சிலிண்டர் லைட்டு, அதுவும் வார்ம் லைட் போட்டிருக்கோம். இங்கே ஒரு டவுன் லைட் போட்டிருக்கோம், அங்கே ஒரு டவுன் லைட் போட்டிருக்கோம். சிலிண்டர் லைட் போட்டோம்னா எப்படி இருக்கும்னா அந்த சிலிண்டர் டோர்ல அந்த இந்த ஓவல் இந்த ரவுண்ட் ஷேப் அப்படி ஆமா அந்த ஷேட் வந்து தெரியும். சோ அது நல்லா அழகா இருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்ணாடி வந்து போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பால்கனில நம்ம எஸ்எஸ் வித் இந்த இங்க வந்து நம்ம பில்லரே எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி வெறும் கிளாஸ் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாவே பால்கனில. எவ்வளவு ஹைட் பாருங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹைட் இடுப்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஹைட் போட்டுருக்கோம். சேஃப்டியா இருக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா வந்து போட்டுருக்கோம். சோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே பாத்துக்கலாம். இங்க சோஃபா போட்டா இங்க இருந்து டிவியே பாத்துக்கலாம், அதானே? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் இருக்கணும், வந்து பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ்லாம் வாங்கி போடணும், மெயின் ஒர்க்லாம் இன்னும் ஒர்க் இருக்குது. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு இங்கே வந்த பிறகு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டீட்டெயிலாக காட்டுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.